முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று ஒருவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. அந்த நொடியில் இருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துவிடும். நாள் பொழுதில் அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். நான் சொல்வது உண்மைதான் தங்கமே. உனக்கு சரியாக புரியவில்லையா? இதை முழுமையாக கேட்டு நீயே புரிந்து கொள். இன்று ஒரு நபரிடமிருந்து உனக்கான அழைப்பு நிச்சயமாக என் மூலமாக வரப்போகின்றது. அந்த அழைப்பு வந்தபின் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகப் போகின்றது. ஒரேடியாக உன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்துவிடும் என்று நான் கூறவில்லை. படிப்படியாக குறைவதை உன்னாலே உணர முடியும். இன்னும் ஓரிரு நாட்களில் நீ அனைத்தையும் முழுமையாக உணர்வாய். அப்பா சொன்னபடியே செய்கின்றார் என்று. இப்பொழுதைய உன்னுடைய சூழல் கடினமாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தங்கமே, இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை முடிவு செய்யாதே. உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு அரை நொடி போதும். நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கின்றாய் என்று எனக்கு தெரியும். எல்லாம் முடிந்த பின்பும் உன்னிடம் என் மீது கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை ஒன்றே போதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்திவிட முடியும். என்னை நம்புகின்றாய் அல்லவா? என்னை நம்பி நீ காத்திரு. கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் உனக்கு அளித்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை நான் அளிக்க காத்திருக்கின்றேன். உன் மனம் சில நேரம் உன்னிடமே போராடும். அந்த போராட்டத்தை நீ கண்டு தெரிந்து அடக்கிவிடு. உன்னோடு பயணித்தவர்கள் சில நேரம் உன் வளர்ச்சி தாங்காமல் பொறாமைப்பட்டு பிறரிடம் அவதூறுகளை அள்ளி இறைத்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது உன் மனதை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். தெருவில் சுற்றி திரியும் நாய் தெரியாதவர்களை பார்த்தால் குறைக்கும். அதுபோன்று உன்னை பற்றி முழுமையான விவரம் தெரியாமல் மற்றவர்களிடம் பொய்யுரைத்து கொண்டிருப்பவர்களை கணக்கில் வைத்து கொள்ளாதேன். கந்தன் இருக்க கவலை கொள்ளாதே தங்கமே. உனக்கு எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ அடுத்தவர்களை நம்பாமல் உன் சொந்த முயற்சியால் வெற்றி கண்டு உன்னை ஏமாற்றியவர்கள் முன்பு அழகாய் வாழ்ந்து காட்டு. உனக்கு என்றென்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். வாழ்க்கையில் நடக்கும் சிறு சிறு துன்பங்களை கண்டு எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டு போட்டு கொண்டே தான் இருக்கும். அதனால் தான் கூறுகின்றேன், நீ அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். துன்பங்கள் வருவது என்பது யதார்த்தமான ஒன்று. அதையே மனதில் வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதனால் லாபம் இல்லை. அதை தக்க வைத்து கொள்ளாமல் அதை தூர ஓட விரட்டுவது உன்னுடைய கடமை. அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் உன்னிடமே பிரச்சனைகள் அனைத்தும் தங்கிவிடும். துன்பங்கள் வரும்பொழுது என்னை நாடு தங்கமே. அத்தனையும் அடியோடு அழித்து விடுகின்றேன். என் மூலமாக வரும் அழைப்பை நீ இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின் உன் வாழ்க்கை மாறுவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.